வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நீங்க உங்க நபர் உடைய தாட்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இப்போ பர்சனல் ரீடிங்ஸ், தனிப்பட்ட வாசிப்பு வேணும்னா 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து தரப்படும். வாட்ஸ்அப் நம்பர் அணுகும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு Facebookலயும் ஒரு சேனல் இருக்கு. இங்க கொடுக்குற அதே 11 சப்போர்ட் அங்கேயும் கொடுங்க. பிரைஸ்லெட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ரோஸ் குவார்ட்ஸ் பிரைஸ்லெட் நம்ம கிட்ட இருக்குது. இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஹீலிங் பிரைஸ்லெட், மணி ஹீலிங் பிரைஸ்லெட், ஹெல்த் ஹீலிங் பிரைஸ்லெட், நிறைய கிறிஸ்டல்ஸ் பிரைஸ்லெட் வகைகள் வச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் டெய்லி பர்சனல் ரீடிங்ஸ்க்கான நம்பர், பிரைஸ்லெட்ஸ்க்கான நம்பரும் போஸ்ட் பண்றோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. ரீடிங்ஸ்குள்ள போறேன். உங்க நபர் வெர்சஸ் நீங்க, உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு? உங்களோட மைண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்குது உங்க நபருக்கு? காதல் வாழ்க்கையில நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க நபரை பத்தி? ஓகே, உங்க காதல் வாழ்க்கையில உங்க நபரை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? ஓகே, செல்ஃப் டவுட். உங்க காதல் வாழ்க்கையில நபரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதல் வாழ்க்கையில இந்த நபரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த நபர் உங்களுக்கான நபரா? அந்த காதல் வாழ்க்கைய பத்தி உங்களோட எண்ணம் என்னவா இருக்கு? இந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, சம் ஜம்பிங் கார்டு. இந்த கார்டு இல்ல, இந்த கார்டு ஜம்பிங் கார்டு. ஓகே, ஓகே, கார்ட்ஸ் கிளியரா இருக்குதுங்களா? இப்ப நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த காதல் வாழ்க்கையை பத்தி உங்களுடைய கருத்து, உங்களுடைய எண்ணம், தாட்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்க நிறைய எதிர்பார்த்திருக்கீங்க. இந்த லவ் லைஃப்ல நிறைய எதிர்பார்த்திருக்கீங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்க. ஸோ நிறைய எதிர்பார்த்திருக்கீங்க. நிறைய கனவுகளோட இந்த லவ் லைஃப்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க. நிறைய ஆசைகள் உங்க மனசுல இருந்திருக்கு. இந்த நம்ம நபர் கூட நம்ம இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பழகணும், அவங்க நம்ம கிட்ட ஆசையாக 4 வார்த்தைகள் பேசணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஆசைகள் மற்றும் கனவுகள் இந்த காதல் வாழ்க்கையை நோக்கி இருந்திருக்கு. ஆனா அந்த ஆசையும் அந்த கனவும் அதிக அளவுல, பெரிய அளவுல எதிர்பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. ரொம்ப அதிக அளவுல, ரொம்பவே பாசமா இருக்கணும், ரொம்பவே அன்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு கிடைச்சது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்கள் தான். அன்அச்சீவபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா நீங்க ஹையா ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, நடக்காம போயிருது. ஒருத்தர் எப்பவுமே ரொம்ப ஸ்வீட்டா ப்ளீஸியா பேச முடியாது. இல்ல ஒருத்தர் எப்பவுமே ஹார்ஷா இல்ல ஹை டோன்ல ரக்குடு டோன்லயும் பேச முடியாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க. பட் நீங்க ஒரு 90%, ஒரு 80% என் பர்சன் என்கிட்ட அன்பா இருக்கணும், ஒரு 20% கோவப்பட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பட் உங்க பர்சன் எப்படின்னா ஒரு 40% அன்பா இருப்பாங்க, 60% கோவப்படுவாங்க, ரொம்ப கத்துவாங்க, ஒரு ஹார்ஷா பேசக்கூடிய ஆள். அப்படின்றப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்படியே உங்க பர்சன் ஆப்போசிட்டா இருக்காங்க. அதை நினைச்சு நீங்க நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு, சட்டுன்னு அழுதுருவீங்க. உங்க நபர் உங்களை ஏதாவது திட்டுறாங்கன்னா டக்குன்னு நீங்க அழுதுருவீங்க. உங்க நபர்னு இல்ல, உங்களுடைய பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது உங்களை டீஸ் பண்றாங்க இல்ல ஏதாவது சொல்றாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அழுக வந்துரும்.
அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க. ஏன்னா எதையுமே உங்களுக்கு அன்பா ஆதரவா சொன்னாதான் புரியும். கத்தி ஹார்ஷ் டோன்ல சொன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிருவீங்க. சோ உங்க நபர்கிட்டயும் அப்படிதான். உங்க நபர் மேலயும் உங்க காதல் வாழ்க்கை மேலயும் உங்க நபர் மேலயும் உங்களுக்கு இருக்கிற கரண்ட் தாட்ஸ் என்னன்னா, நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்டோம், எவ்வளவோ மனசுல ஒரு கனவுகளோட இருந்தோம் இந்த நபரை பத்தி. ஆனா இவங்க நம்மள இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்களே. ஏன்னா நீங்க நினைச்சது அந்த நபர்கிட்ட இருந்து கிடைக்கலன்னும் போது அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சே. இந்த நபர் மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபீலிங்ஸ், அவங்க மேல நம்ம வச்சிருந்த லவ், கைண்ட்னஸ், இது எதையுமே இந்த நபர் புரிஞ்சுக்காம நம்மள இந்த மாதிரி பேசிட்டாங்க, நம்மள உதாசீனப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கு. அதை நினைக்கும் போதெல்லாம் நீங்க மனதளவுல ரொம்ப காயப்பட்டுட்டே இருக்கீங்க. எப்போல்லாம் இந்த நபர் உங்களை விட்டுட்டு போனதை நினைக்கிறீங்க, இல்ல அவங்க உங்களை ஹார்ஷா பேசுனதை நினைக்கிறீங்க, இல்ல அவங்க உங்களை ஏதாவது திட்டினதை நினைக்கும் போதெல்லாம் அவங்க மனசு ஹர்ட் ஆகுது. சார் நான் இந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லையே. நம்ம எவ்வளவு தூரம் அந்த நபர் மேல ஒரு பாசம் வச்சிருந்தோம், அவங்க சைடு எவ்வளவு லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், நம்மள இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இந்த மாதிரி நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு ஏமாற்றம், ஒரு அதிருப்தி உங்களுக்கு உங்க நபர் மேலயும் காதல் வாழ்க்கை மேலயும் தெரியுது. உங்களுடைய தாட்ஸ் உங்க லவ் லைஃப் மேலயும் உங்க பர்சன் மேலயும் இப்படிதான் இருக்கு எடுத்தோன்னே. நம்மளுடைய ரீடிங்ஸ் நோ ஜெண்டர் பேஸ்ட். ஸோ நீங்க ஆணா இருந்தா பெண்ணுக்கு பார்க்கலாம், பெண்ணா இருந்தா ஆணுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்க எந்த டைம்ல, எந்த சந்தர்ப்பத்துல, எந்த நாள்ல, எந்த வருஷத்துல இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்துதான் செய்யும். இந்த நேரத்துல தான் பார்க்கணும், இந்த காலத்துல தான் பார்க்கணும்னு கிடையாது. திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. இது தனிப்பட்ட வாசிப்பு இல்லை, இது பொதுவான வாசிப்பு. எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனிப்பட்ட வாசிப்பு எடுக்கிறது தான் சிறப்பு. அப்பதான் உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். அடுத்தபடியா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களையே கேள்வி கேட்டுக்கிறீங்க. சரியா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை தேர்ந்தெடுத்தது சரியா, கரெக்டா பண்ணேனா, இன்னும் நான் பெட்டரான பர்சனை நான் தேர்ந்தெடுத்திருக்கணுமோ, இன்னும் எனக்கு என்னோட கேரக்டருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி, என்னோட வைபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்துருக்கணுமோ, இவங்க நான் தப்பான ஆளோ, நான் தேர்ந்தெடுத்துட்டேனோ, தப்பான ஆளை நான் சூஸ் பண்ணிட்டேனோன்னு உங்க மனசுல நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா நான் ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டேனா, நான் ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என் நபர்கிட்ட, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனோ, அவங்களால இவ்வளவுதான் முடியும், நான் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனும், அவங்க நான் கேட்டுட்டனும், என் மேல நீ இவ்வளவு அன்பாரு அவ்வளோ அன்பாரு நான் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டனும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவங்கள பத்தியும் நெகட்டிவா தோணுது, உங்களை பத்தியும் நெகட்டிவா தோணுது. சில நேரத்துல நீங்க நினைப்பீங்க உங்க நபருக்கு உங்களை விட பெஸ்டான சாய்ஸ் யாராவது இருப்பாங்க, அதாவது இவங்களுக்கு நான்லாம் கரெக்ட் இல்லப்பா, என்னை விட பெஸ்டான ஒரு பொண்ணோ பையனோ வருவாங்கப்பா, நான்லாம் வேஸ்ட், நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா எதிர்பார்த்துட்டே இருப்பேன், ஆனா இவங்களுக்கு என்னை விட பெஸ்டான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. சில நேரத்துல எனக்கு இவங்களை விட பெஸ்டான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு என்ன பார்ட்னர், இவங்களோட பெஸ்டான ஆள் எனக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டபுள் திங்கிங் வந்துட்டே இருக்கும், செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பெருசா செல்ஃப் அவேர்னஸ் இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க பேசிக்கா எல்லார்கிட்டயும் டக்குன்னு பேசுற ஆள் கிடையாது, எல்லார்கிட்டையும் டக்குன்னு ஜெல்லாகிற ஆள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பர்சனை தெரியலன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க எதுவுமே எதிர்பார்க்க போறது இல்லை. அவங்க கிட்ட போவீங்க, என்ன தேவையோ அதை பேசுவீங்க, வந்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப இந்த பர்சனை லவ் பண்றீங்க அப்படின்னா தான் அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கவே செய்வீங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேசிக்கா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, இவங்க கிட்ட பேசணும், கரெக்டா இருப்பீங்க, யார்கிட்டயும் ஈஸியா விழுகிற ஆள் இல்லைங்கிற. டக்குன்னு சிலர் விழுந்துருவாங்க, யார பார்த்தாலும் டக்குன்னு பேசிடுவாங்க. உடனே அவங்க மனசுல ஒரு திங்கிங் வரும், இவங்களை லவ் பண்ணலாம் அப்படின்னு பலதரப்பட்ட பேர்கிட்ட பலதரப்பட்ட மனசை கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படின்னா கரெக்டா இருப்பீங்க, உங்க மனசு கரெக்டா இருக்கும், யார்கிட்டயும் போய் விழுக மாட்டீங்க, யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டீங்க. அப்படின்னு இருந்த ஆளு சடனா ஒரு பர்சன் மேல உங்களுக்கு ஈர்ப்பு வருது, அதுதான் உங்க பர்சன். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, எப்படி மனசு அங்க கொடுத்தோங்கிற அவேர்னஸ் இல்லைன்னு சொல்றேன்.
பொதுவா மனசை யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிற ஆளு, அவேரா இருக்கிற ஆளு, ரொம்ப கரெக்டா இருக்கிற ஆளு, நீங்களே உங்களை அறியாமையே உங்க மனசை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. அது உங்களுக்கே அவங்க மனசு எப்படி போய் அவங்க கிட்ட ரீச் ஆச்சுன்னே தெரியாது. ஆனா அவங்க மனசு அவங்க கிட்ட இருக்கும். சோ அப்ப நீங்களே உங்களை திட்டிப்பீங்க தானே, ஐயோ போய் கொடுத்துட்டியே, மனசை போய் கொடுத்துட்டியே, இந்த மாதிரி பண்றியே, இந்த மாதிரி இருக்கியே, நீங்களே உங்களை கிரிட்டிசைசம் பண்ணிப்பீங்க. இன்னர் கிரிட்டிக் நீங்களே சொல்லிக்கிறது, இந்த மாதிரி போய் பண்ணிட்டியே, உங்க பேரை வச்சு நீங்களே திட்டிப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டியே, ஐயோ இவங்ககிட்ட போய் லவ் பண்ணிட்டியே, இவங்ககிட்ட லவ் சொல்லிட்டியே, இப்ப பாரு நீதான் அலைஞ்சிட்டு இருக்க, நீதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவங்க பாரு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பீங்க. கேப்பியா அவங்கள போய் லவ் பண்ணுவியா, அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுவியா, அவங்க கிட்ட போய் எதிர்பார்ப்பியா, அவங்களும் உனக்கு கண்டுக்கவே இல்லை, நீ எதிர்பார்ப்பியான்னு நீங்களே உங்களுக்கு பனிஷ் பண்ணிக்கிறது, திட்டிக்கிறது. நீங்களே உங்களை இந்த லைஃபே நமக்கு போரிங்கா இருக்கு, இந்த லைஃபே நமக்கு யாருமே கிடையாது, இந்த லைஃப்ல நம்ம ரொம்ப தனிமையா இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை, எதுக்குடா இந்த லைஃப்னு நினைச்சு நீங்களே உங்களை டெஸ்ட்ராய் பண்ணிப்பீங்க. கவலைப்பட்டு நீங்களே உங்களை அழிச்சுப்பீங்க. இப்ப 3 வேளை சாப்பிடணும் எல்லாருமே, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வேளை சாப்பிடுவீங்க, ஸ்கிப் பண்ணிட்டே போவீங்க, ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி இந்த நபருக்காகவே எல்லாத்தையுமே விடுவீங்க. ஒரு வேளை அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்கனாலும் அவங்க காலையுமே எடுக்க மாட்டீங்க. புதுசா இருக்குல்ல, அவங்க காலுக்கு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு உட்காந்துட்டு ஏங்கிட்டு அழுதுட்டு சாப்பிடாம இருக்கீங்க, இக்னோர் பண்றீங்க, அவங்க கிட்ட எதிர்பார்க்கறீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. அவங்க நீங்க எதிர்பார்த்த அளவுல இல்ல, காதலை காமிக்க தெரியல அவங்களுக்கு. ஆனா அவங்க சைடு இருந்து எப்பயாவது ஒரு கால் வருது, நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்கனாலும் நீங்க எடுக்க மாட்டீங்க, அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த காலுக்கு தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க, இருந்தாலும் அந்த கோவத்தை அவங்க மேல காட்டுவீங்க. எதுக்கு எடுக்கணும், இப்ப கால் பண்றாங்க, இப்ப பேசுறாங்க, இப்ப நான் ஏன் பேசணும், நான் கால்லாம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அப்போ அந்த லவ் சிச்சுவேஷன் மேலயும் இந்த பர்சன் மேலயும் உங்களுக்கு இருக்க கரண்ட் தாட்ஸ பாருங்க. அவங்கதான் வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நான் கேக்குற நேரத்துல அவங்க எனக்கு பேசல, இப்பயே நான் மட்டும் இப்ப ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்கீங்க. இக்னோர் பண்றீங்க உங்க பர்சனை, நீங்களே இக்னோர் பண்றீங்க. அவங்க உங்ககிட்ட வராங்க எல்லாத்தையும் மீறி, அப்படின்னாலும் நீங்களே அவங்க தட்டி கழிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ்ல சொல்றாங்க. குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படின்னும் போது நீங்க பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பீங்க, உங்களை நீங்க ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க, நீங்களே ஒர்க் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்க நபர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. பண விஷயமாகட்டும், இல்ல ஒரு நீ எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு, இல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணு, இல்ல இதுல ஹெல்ப் பண்ணு, அதுல ஹெல்ப் பண்ணு, அதுலலாம் கரெக்டா இருப்பீங்க. பினான்சியல் வைஸ் உங்களை கேர் பண்ணிக்கிற இடத்துல நீங்களே பைசா வச்சு நீங்களே உங்களை பார்த்துப்பீங்க. ஆனா எதுல உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா, என்கிட்ட அன்பா பேசு, எப்பவுமே என்கிட்ட அன்பா பேசு, என்னையதான் நீ ஃபர்ஸ்டா நினைக்கணும், நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும், நீ என்னைய சுத்தியே தான் நீ உன் லைஃப் ரெவால்வ் ஆகணும். கொஞ்சம் ஜெலசியா இருப்பீங்க. ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையன் உங்க பார்ட்னர் கிட்ட பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜெலசியா இருக்கும். என்னைய விட்டுட்டு நீ எப்படி பேசின, ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம். பொசசிவ்னஸ் அதிகமாகும் போது ஒரு ஜெலஸ் வரும் இல்லைங்களா, ஒரு பொறாமை வரும். ஐயோ இவங்க நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசுறாங்களே, எப்படி பேசலாம், என் நபர் எப்படி என்னை விட்டுட்டு நான் இருக்கும் போது எப்படி போய் பேசலாம்னு உங்களுக்கு ஒரு கோபம் வரும். அது உங்க பர்சன்ட்ட நீங்க காமிப்பீங்க. அது பொசசிவ்னஸா இருக்கிற வரைக்கும் ஓகே. அது ரொம்ப ஒரு பொறாமையா ஆகும்போது உங்க நபர்கிட்ட நீங்க உங்களை அறியாம காமிச்சிருவீங்க. அப்போ உங்க நபருக்கு உங்க மேல கோவம் வரும். நான் பேசத்தானே செஞ்சேன், நீதான் எனக்கு எல்லாமே, பட் நான் பேசத்தானே செய்யறேன், பட் உங்களுக்கு அது புரியாது. இல்ல நீ ஏன் பேசுற, நீ பேசக்கூடாது, நீ என்கிட்டதான் பேசணும், என்கிட்டதான் நீ பழகணும்னு சொல்லி உங்க நபரை கொஞ்சம் தான் சொல்றேன்ல, ஒரு வகையான லவ் டார்ச்சர் மாதிரி பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ரொம்ப நல்ல வகையில தான் உங்களுக்கு தெரியும். நான் லவ் தானே மேம் பண்றேன், நான் ஜென்யூனா தானே இருக்கேன், நான் அப்படிலாம் ஒண்ணும் நான் டார்ச்சர் பண்ணலையே, நான் என்ன லவ் பண்ண சொல்லிதான் கேக்குறேன், என் மேல அன்பா தான் இருக்க சொல்றேன், நான் பணமா கேட்டேன், காசா கேட்டேன், இல்ல எனக்கு ஏதாவது வாங்கி தர சொல்லி கேட்டேன், நான் அன்பா பேசுன்னு தான் மேம் கேட்டேன் நீங்க சொல்லுவீங்க. பட் அவங்க சைட்ல இருந்து அதை பாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு டார்ச்சரா இருக்கு. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கலாம், நோ கான்டாக்ட் போயிருக்கலாம், நோ கம்யூனிகேஷன் போயிருந்திருக்கலாம், இல்ல நீங்க கால் பண்ணாலே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க எப்படி ஸ்கிப் பண்றீங்க, அவங்க கால் பண்ணா கோவத்துல ஸ்கிப் பண்றீங்க.
உங்களுக்கு அவங்க கூட பேச பிடிக்கும், பழக பிடிக்கும். பட் அவங்க மேல இருக்க கோவத்துல காலை ஸ்கிப் பண்றீங்க. அதே மாதிரி அவங்களும் இவங்க பேசினா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, திட்டுவாங்க, இல்ல எப்ப பார்த்தாலும் அன்பா இருக்க சொல்லி கேட்பாங்க, ஓவரா அன்பா இருக்க சொல்லி எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க காலை ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ரொம்ப அன்பை கொடுக்காதீங்க. கேட்கிற இடத்துல அன்பை கொடுத்தா போதும். ஓவரா நீங்க அன்பை கொடுக்கும்போது நீங்க ஒரு கட்டத்துல போர் அடிச்சிடுறீங்க உங்க பர்சனுக்கு. அப்படிதானே தெரியுது? கார்டை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தெரியுதுங்களா? 10 கத்தி இருக்குது. அப்போ ஒரு கத்தியும் என்ன தப்பான விஷயமா? அன்பு தான். இந்த 10 கத்தியுமே அன்பு தான். அன்பு, பாசம், கருணை, நேசம், காதல், இது எல்லாமே சேர்ந்தா 10 கத்தி. என்ன மேம் நல்ல விஷயத்தெல்லாம் கத்தின்னு சொல்றீங்க? அன்பா தானே இருக்கேன். அன்பா தாங்க இருக்கீங்க. அதுவே அன்பே சில நேரத்துல ஒரு பர்சனுக்கு தப்பா தெரியுதுன்னும் போது அந்த அன்பையும் நம்ம குறைச்சுதான் ஆகணும். அப்ப யூ வெர்சஸ் தெம்ல என்ன விஷயம்? நீங்க உங்க பர்சனை எப்படி பாக்குறீங்க? கரண்டா என்ன திங்க் பண்றீங்க? உங்க பர்சனை பத்தியும் உங்க லவ்வ பத்தியும் நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு பார்த்தா இதுதான் திங்க் பண்றீங்க. எப்பவுமே என் நபர் அன்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க ஒரு 60% கத்துறாங்கன்னா ஒரு 40% அன்பா இருக்காங்க உங்க மேல. ட்ரூவா தான் இருக்காங்க. ட்ரூ லவ்வா தான் இருக்காங்க. ஆனா என்ன, அவங்ககிட்ட பேசுவாங்க, இவங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்டயே எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க கூடயும் பேசுவாங்க, அவங்க கூடயும் பேசுவாங்க. உங்களுக்கு எப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கணும். உங்க கூடயே பேசணும். எப்பயாச்சும் இன்னொருத்தவங்க கூட பேசினா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னா நீங்க ஒரு லவ் பண்றீங்க. பியூரா அவங்க மேல லவ் வச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த விஷயம் சில நேரம் ஓவர் டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு அப்படி தெரியுது. அதனாலேயே இந்த பர்சன் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் அன்பா தானே இருக்கேன் அப்படின்னு இந்த பர்சன் ஏன் என்ன அவாய்ட் பண்றாங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னா உங்களை அறியாமே நீங்க டாக்ஸிக்கா இருப்பீங்க. அதனாலயே பாருங்க தெரியுதுங்களா? பெயின்ஃபுல் எண்டிங்ஸ். சோ வலியோட இந்த காதல் லைஃப் உங்களுக்கு இருக்கும். எதனால? ஒரு அன்பு கொடுத்ததுனால. ஒரு கேட்காம எதையுமே கொடுக்க கூடாது. அந்த அன்பே அவங்களுக்கு ஆழமான காயமா மாறிடுச்சு. தெரியுதுங்களா? டீப் வூண்ட்ஸ். நீங்க அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களோ, அவங்கள ரொம்ப அன்புன்ற பேர்ல ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சோ அதனாலயே அவங்க ரொம்ப குழம்புறாங்க. அவங்களால முடியவே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்ல சர்வை பண்ண முடியல உங்க பர்சனால. சோ ஃபெயிலியர் ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப். ஏதோ அவங்க தோற்கடிக்கப்பட்ட மாதிரி உணர்றாங்க. அவங்களால ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல. சோ அவங்க நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்த ஒரு செக்ஷன்ல பார்க்கலாம். இப்போ உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒரு காயமான விஷயத்த நோக்கி தான் போகுது. ஒரு மாதிரி குழப்பத்தோடையும் ஃபெயிலியரோடையும் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலும் தான் இருக்கு. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி உங்க கைக்கு வரணும்னா நீங்க ரொம்ப அன்பா இருக்கிறத மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. அன்பா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், காதலா இருந்தாலும், பாசமா இருந்தாலும் எல்லாத்தையும் 50-50 வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி உங்ககிட்ட வரும். உங்க நபர்கிட்ட போய் திருப்பி பேசுறீங்க அப்படின்னா ஒரு பேலன்சிங் மோட்ல பேசுங்க. ஓகே, நடந்துருச்சு, பரவாயில்ல, நீங்க இருக்கிற போல இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு காம் டவுன் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பேசி திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க பேட்சப்க்கு கொண்டு வரலாம். இதுல தப்புங்கிறது உங்க 2 பேர் சைட்லயுமே இல்ல. பட் உங்க சைடு இந்த அன்பு ஓவர்லாக் ஆகுது இல்லைங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். இப்போ உங்க நபர் என்ன நினைக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஓகே, உங்க நபர் இப்போ என்ன நினைக்கிறாங்க? கார்டை ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ உங்க நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க இப்ப என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, உங்களை பத்தியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் என்ன நினைக்கிறாங்க. திருப்பி நீங்க பேட்சப் பண்ணுவீங்க, அவங்க பேட்சப் பண்ற ஐடியால இருக்காங்களா? அவங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் தாட்ஸ் என்னவாக இருக்கு? Reading universe, current thoughts of the collective person, current thoughts. Okay. Current thoughts of this person, current thoughts.
என்ன நினைக்கிறாங்க இந்த லவ் பத்தியும் பர்சனை பத்தியும் என்ன நினைக்கிறாங்க? கரண்ட் தாட்ஸ் ஆஃப் திஸ் பர்சன். Current thoughts of this person. Current thoughts of this person. என்ன நினைக்கிறாங்க? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டிவைன், ப்ளீஸ் ஸ்பிரிட், ப்ளீஸ் டிவைன், ப்ளீஸ் ஸ்பிரிட் என்ன நினைக்கிறாங்க? ஓகே, ப்ளீஸ் டிவைன், ப்ளீஸ் ஸ்பிரிட் என்ன நினைக்கிறாங்க அந்த நபர்? இது ஜம்பிங் கார்டு. ஓகே, இந்த கார்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல அன்பு தான் முக்கியம்னு எப்படி நினைக்கிறீங்களோ, இந்த பர்சன் ஃபினான்ஷியலி நம்ம குட்டா இருக்கணும், அதாவது காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க. ஓகேங்களா? உங்க பர்சன் மணி மைண்டடான பர்சனாக இருக்கிறாங்க. உங்களுக்கு காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அன்பு இருந்தா வாழ்ந்துருவீங்க. எங்க அன்பு இருக்கோ அங்க அப்படியே அன்பே சாப்பிட்டு அன்பிலே சுவாசிச்சு அன்பிலே இருப்பீங்க. நீங்க அவ்வளோ லவ்வபிளான பர்சன், அவ்வளோ அன்பான பர்சன். இந்த பர்சன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்காக மணி மைண்டடா இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. இந்த பர்சன் ஓவரா மணி மைண்டடா அப்படின்னு கேட்டா மணி மைண்டட் தான். கொஞ்சம் ஓவராவே மணி மைண்டட் தான். நீங்க அன்பை பத்தி பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த பர்சன் காசை பத்தி தான் பேசுவாங்க. காசு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ், சொத்து, மதிப்பு, தான் தான் ஒரு லீடரா இருக்கணும், ஒரு பெரிய கனவு வச்சிருக்காங்க, ரொம்ப ஒரு லக்ஸரியஸான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். காரு, வசதி, பணம், நகை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும்ப்பா, செம்ம லைஃப் லீட் பண்ணணும், பயங்கர பெரிய ஆளா இருக்கணும், அப்படியே ஒரு கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் இவங்க. அதுக்கு கீழே ஒரு லைஃப் அமைஞ்சா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க குடிசையா இருந்தா கூட இருப்பீங்க, கூழோ கஞ்சியோ அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பர்சன். ஆனா இவங்க எப்படின்னா ஒரு டிக்னிட்டி வச்சிருப்பாங்க, ஒரு ப்ராஸ்பரிட்டி இருக்கும். இது இருந்தாதான் என் லைஃப். என்னாலலாம் அன்பெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, என்னால அந்த அன்புக்குள்ளலாம் இருக்க முடியாது, எனக்கு பணம் வேணும், நான் வாழ்றதுக்கே எனக்கு பணம் வேணும். கொஞ்சம் கிரீடியானா எப்படி சொல்றது, நீங்க கொஞ்சம் ஜெலசியா இருக்கீங்க இல்லைங்களா சில விஷயத்துல. எப்போ ஜெலசியா இருக்கீங்க, உங்க நபர் உங்களை விட்டு வேற யாரு கூடயாவது பேசுறாங்க இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஜெலஸ்னஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கிரீடினஸ், கொஞ்சம் பேராசு. நான் சொன்னேன் இல்ல, மணி மைண்டடோட சேர்த்து ஒரு இன்ச் பேராசையும் இருக்கு. அதாவது நம்ம பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, நம்ம இருந்தா பெரிய இடத்துலதான் இருக்கணும், இறங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பான மென்டாலிட்டி தான். பணம் இருக்கணும்னு நினைக்கிறது ஓகே, பட் இவங்க எப்படின்னா ஒரு மாதிரி பேராசை, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு அப்படியே எல்லாத்தையும் கை காட்டுவாங்க. எல்லாமே அடையணும், இந்த உலகத்துல இருக்க எல்லாமே எனக்கு கிடைக்கணும், எனக்கு மணி தான் அப்படிங்க நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாதான் இந்த பர்சன் இருக்காங்க. அதற்கான உழைப்பை நான் போடுவேன். ஹார்ட் ஒர்க்கிங் தான், அதுக்கான உழைப்பு நான் போடுவேன். எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், நான் ஒரு பணக்கார பர்சன் ஆகணும் அப்படின்னு உங்க பர்சனுடைய தாட் இருக்கு. இப்ப இதுலயே தெரியுது இவங்களுக்கு லவ்வா பணமான்னு கேட்டா பணம் தான். லவ்வ காட்டிலும் ஒரு இன்ச் பணம் தான் முக்கியம். ஏன்னா பணம் இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி. உங்களை விட்டுட்டு ஒரு கெரியர் அமையுது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், அங்க நிறைய காசு வரும்னா போவாங்க, டெஃபினட்டா போவாங்க. பட் நீங்க எப்படின்னா அந்த காசே வேணாம், நீங்க ஏன் கூட இருங்க, என்ன பாத்துக்கோங்க, நம்ம ஒன்னா என்ன பண்ணலாம், லைஃப் லீட் பண்ணலாம், இப்ப அந்த காசு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன். ஆனா அவங்க அப்படி கிடையவே கிடையாது. நிச்சயமா பணம் தான் எல்லாம் நினைக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க. பார்ப்போம் இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப பேட்சப் ஆகுமா, இவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குது. ஆனா இந்த கார்டு வந்தனால இந்த ரிலேஷன்ஷிப் தப்பிச்சிச்சு. ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், பணம் மைண்டட் தான், மணி மைண்டட் தான் இவங்க. பேராசை இருக்குதான், ஆனா பேராசை இவ்வளோ பேராசை இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. ஒரு இன்ச் பேராசை இருக்கு. பணம் நிறைய வராதா அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு மாதிரி பேராசை தானே. பணம் வேணும்னு நினைக்கிறது வேற, பணம் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறது வேற. அத்தியாவசியத்துக்கு இவங்க பணத்தை நினைக்கல,
பணம் இருந்தாதான் எல்லாம் நினைக்கிறாங்க. அதே டைமிங்ல அவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஹிண்ட் வந்து வருது. என்னதான் இவ்ளோ விஷயம் நம்ம கையில இருந்தாலும், நம்ம பர்சன் நம்ம கூட இல்லல்ல, நம்ம லவ் நம்ம கூட இல்லல்ல, ஒரு ஒரு சடன் அவேர்னஸ் வருது. நம்ம மேல எவ்ளோ அன்பா ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, இருந்தா அன்பாரு அன்பாரு அன்பாருன்னு ஒரு பர்சன் கேட்டுட்டே இருப்பாங்க. நம்மள போட்டு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மள என்ன சொல்றது, டார்ச்சரே பண்ணா கூட லவ்லால டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கூட இல்லையே, நம்ம பர்சன் நம்ம கூட இல்லையே, அவங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இவங்க வராங்க. ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. இருந்தா பக்கத்துல இருந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம பர்சன் நம்ம கூட இல்லையே, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம்ல, ஆனா இப்போ பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு உங்களை பத்தி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப நமக்கு கிடைச்சா என்னன்னு சொல்லிட்டு ரீட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க அப்படிதான், இந்த பர்சன் அப்படிதான், அன்பு 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 அன்பை எதிர்பார்க்கக்கூடிய பர்சன் தான். ஓகே, எனக்கும் அந்த அன்பு தேவை, நானும் கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி நம்ம ரீட்ரீட் பண்ணா என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி எடுத்தா என்ன, அப்படி எடுத்தா என்னன்னு நினைக்கும் போதே போன்ல உங்க கான்டாக்ட பாக்கலாம், உங்களோட மெசேஜஸ பாக்கலாம், இல்ல உங்க சைடு இருந்து ஏதாவது இமெயில்ஸ் வந்திருக்கா, இல்ல நீங்க ஏதாவது சோசியல் மீடியால இருக்கீங்களா, இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சடனா உங்க போட்டோ எடுத்து பாக்கலாம். திரும்ப நான் உங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன், உங்க போட்டோ பார்த்துட்டு சொல்லலாம். திரும்ப நான் உன்னை ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இருந்தா அன்பு அன்புன்னு பேசிட்டு இருப்பியே, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்க போட்டோ பார்த்து பேசலாம். இல்ல உங்க மெமரிஸ வச்சு ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க கூட நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இந்த நபர் உங்களை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. திரும்ப நீங்க வேணுங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அததான் இந்த கார்டு சொல்ல வருது. அப்போ உங்க பர்சன் கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கு உங்களை பத்தி, உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி? ஓகே, இந்த பர்சன் அன்பா இருக்க பர்சன் தான், அன்பு தான் இவங்களுக்கு எல்லாம், நமக்கு பணம் தான் எல்லாம். ஓகே, ரெண்டு பேரும் ரொம்ப பேலன்சிங்கான ஒரு ஆள் கிடையாது. நான் ஒரு மாதிரி ஹை, அவங்க ஒரு மாதிரி ஹை, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போமே. அன்பு தானே, அன்பா தானே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்பா இருந்துட்டு போவோமே, அன்பா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க உங்களை பத்தி. சோ அப்ப கண்டிப்பா இந்த பர்சனுக்கு உங்க மேல லவ் இருக்கு. நீங்க போய் பேசுனீங்க, அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு எஸ் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப நானே தான் போய் பேசணுமா அப்படின்ற மாதிரி ஈகோ வேண்டாம். யாரு போய் பேசினா என்ன, ரிலேஷன்ஷிப் திரும்ப சேருமா சேராதாங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. திரும்ப சேரும். நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அவங்களும் அன்பா இருக்காங்க. இவங்களும் ஒரு கட்டத்துல பணம் முக்கியம் கிடையாது, அன்புதான் முக்கியம்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் ஒரு கட்டத்துல என்னதான் அன்பு முக்கியமா இருந்தாலும் கொஞ்சம் பணமும் முக்கியம் தான் அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல புரிஞ்சு வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா பேலன்ஸ் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தேன், நீங்க உங்களுடைய அன்பை குறைச்சிக்கணும். ரொம்ப ஓவர்ஃப்ளோவா அன்பை கொடுக்க கூடாது. அதே மாதிரி உங்க நபருக்கு என்னன்னா, அவங்க ரொம்ப மணி மைண்டடா இருக்காங்க இல்லைங்களா, அதை மாத்திக்கிட்டு அன்பு முக்கியம்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கல. அன்பும் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியுது. சோ புரிஞ்சு உங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கார்ட்ஸ் வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்து வருது. சோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப சேர்ற மாதிரிதான் கார்ட்ஸ் இஸ் பாசிட்டிவ் 80%. ஹீரோ பேன் கார்டு. ஸோ ஹீரோ பேன் கார்டு அப்படின்னும் போது உங்க பர்சன் ஏன் மணி மைண்டடா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும்ல. சோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது காசு இருந்தாதான் ரெண்டு பேரால வாழ முடியும், வைக்க முடியும். சொசைட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்கும், என்ன நினைக்கும்? ஏன்னா சொசைட்டிக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது ரிலீஜியஸ் பார்க்கும், காஸ்ட் பார்க்கும். இவங்க கூட பேசுறாங்க, அவங்க கூட பேசுறாங்க, அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் வச்சிருக்கோம், ட்ரெடிஷன் வச்சிருக்கோம். அதுவே ஒண்ணு நினைச்சுக்கோ, சொசைட்டி அப்படிதானே, இவங்க ஏன் இவங்க கூட போறாங்க, அப்ப இவங்களுக்குள்ள இப்படி போல, அவங்களுக்குள்ள அப்படி போல, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இருக்கக்கூடாதுன்னா, நான் பணம் வச்சிருக்கணும், நான் என்ன பாத்துக்கிற அளவுக்கு இருக்கணும், எக்ஸ்ட்ராவே எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கணும். பணம் இருந்தா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, நம்மள வந்து ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிப்பாங்க.
சொசைட்டி வந்து ஒரு ஒரு அப்ரூவ் கொடுக்கும், ஒரு கன்ஃபர்மிட்டி கொடுக்கும். இவங்கதான் பணம் வச்சிருக்காங்களப்பா, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் நினைக்கிறாங்க. அதனால மட்டும்தான் இவங்க இந்த அளவுக்கு மணி மைண்டடா இருக்காங்க. ஏன்னா உங்க பர்சனுக்கு என்னன்னா ஒரு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். என்ன, சின்ன வயசுலதான் அந்த அளவுக்கு உங்க பர்சனுக்கு மணி இல்ல. அவங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்படுற வீடா இருக்கும், கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கும். சடனா ஒரு கட்டத்துல உங்க பர்சனா உழைச்சுதான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சின்ன வயசுல உங்க பர்சனை பத்தி ஊர் உலகம் பேசினதுக்கும் இப்ப பேசினதுக்கும் உங்க பர்சன் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்திருப்பாங்க. சின்ன வயசுல தப்பா பேசிட்டு இருப்பாங்க. காசும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எப்படி இருக்காங்க பாரு, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு பேசின சொசைட்டி, காசு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர்ப்பான்னு சொல்லி உங்க பர்சனை கூப்பிட்டு கையே கொடுத்துருப்பாங்க. சோ அவங்களுக்கு அப்படி ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க இப்போ மணி மைண்டடா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அவங்களுடைய கரண்ட் தாட்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் ஏன் இவ்வளவு மணி மைண்டடா இருக்கேன், என்னை எல்லாரும் மணி மைண்டட் சொல்றாங்கன்னா நான் ஏன் அப்படி இருக்கேன் தெரியுமா? அந்த சொசைட்டி தான் ரீசன். எல்லாரும் பிளேம் பண்ணுவோம், இல்ல சொசைட்டி தான் காரணம். காசு வச்சிருந்தாதான் என்னை மதிக்கிறாங்க. நான் காசு இல்லாம ஒரு காலத்துல இருந்தேன், என்னை யாரு மதிச்சா? இப்ப காசு வச்சிருக்கனாலதான் என்னைய மதிக்கிறாங்கன்னு சொல்லி, எனக்கு இந்த சொசைட்டி என்னைய மதிக்கணும்னா, அப்ரூவல் கொடுக்கணும்னா, கன்ஃபர்மிட்டி கொடுக்கணும்னா எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஓகே, நான் இப்படி இருக்கிறது தப்புதான், நீ என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் திரும்ப சேரலாம், நம்ம 2 பேரும் திரும்ப சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எனக்கு உன் மேல அன்பும் இருக்கு உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இதனாலதான் இப்படி இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருந்தது, ஒரு பேடான பாஸ்ட் இருந்தது, சொசைட்டி என்னை எப்படி பண்ணுச்சு, இப்ப என்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுது, அதனால நான் மணி மைண்டடா இருக்கேன். இருந்தாலும் ஓகே, நம்ம 2 பேரும் திருப்பி சேருவோம். எனக்கு உன் மேல அன்பும் இருக்கு, நான் ஒன்னும் அப்படியே அன்பு இல்லாதவெல்லாம் இல்லை, என்ன என்னால உன்னை ஃபோக்கஸ் பண்ண முடியல, இனிமே நான் 50-50 வச்சுக்கிறேன். முதல்ல 60% வந்து நான் வந்து வெளியில ஃபோக்கஸ் பண்ணேன், 40% ஓ மேல ஃபோக்கஸ் பண்ணேன். இப்ப என்ன இன்னும் 50-50 நான் பேலன்ஸ் பண்றேன், நீ வா, நம்ம 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல திரும்ப வரலாம், என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றாங்க. உங்களை பத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு கரண்ட் தாட்ஸ் இருக்கு. திரும்ப இந்த பர்சன் நம்மளை நோக்கி வந்தா என்ன, வரமாட்டாங்களே, வந்தா நம்ம எவ்வளவு அழகா பாத்துக்குவோம், நம்மள நம்பணும், இந்த பர்சன் திருப்பி நம்மள நம்பணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தியும் ரிலேஷன்ஷிப் பத்தியும் நினைக்கிறாங்க. லாஸ்ட் கார்ட் பார்த்தல த ஹேங்கடு மேன். ஸோ இதுல கொஞ்சம் டிலை, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய தாமதம் இருக்கும். இந்த பர்சன் உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, ஆனா சரியான கால நேரம் கூடி வராது, நிறைய தடங்கல்கள் எல்லாமே இருக்கும். அவங்க எடுக்கிற டெசிஷன் எல்லாம் தப்பாவே போய் முடியும். அப்போ உங்க பர்சனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கும். அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறப்பதான் வேலை வருது, இல்ல அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறப்பதான் ஏதாவது ஒரு டிலை வருது, ஏதாவது ஒரு தாமதம் வருது, பேசவே முடியலையே, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கே, அவங்க கண்ட்ரோலை மீறி போகுது எல்லாமே. அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறாங்க உங்க பர்சன், மனசார நீங்க வேணும்னு வரும்போதுதான் ஏதாவது ஒர்க் வருது, ஏதாவது ப்ராப்ளம் வருது. சோ அப்போ அதை நினைச்சு இப்போ உங்க பர்சன் வந்து கவலைப்படுறாங்க. அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு உங்க கூட பேசணும்னு ஆசையா இருக்கு, இருந்தாலும் அவங்களால உங்க கூட பேச முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. சோ அத உங்ககிட்ட சொல்றாங்க, இரு நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், இப்போதைக்கு எனக்கு டைம் வந்து ப்ராப்பரா அமையல, நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன், நீயும் என்கிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கரண்ட் தாட்ஸ் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அதான் நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது திருப்பி அணுகணும், ஆனா எனக்கு இப்போ டைமே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாத்தி மாத்தி வருது, நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம இருக்கேன், கோவமா இருக்கேன், நான் ஏதாவது பேசிடுவேன், என்னால என் பர்சன் மேல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு என் பர்சன் கூட நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, 2 பேருக்குமே லவ் இருக்கு, பேட்சப் ஆகக்கூடிய தாட்ஸும் இருக்கு, சீக்கிரமாவே உங்க ரிலேஷன்ஷிப் வந்து சேரணும் அப்படின்னு வாழ்த்திட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். நீங்க ஜோதி டெரோட்டுக்கு கொடுக்குற ஆதரவு அண்ட் லவ் வந்து ரொம்ப பெரிய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து ஒரு லைக் மூலமாகவும், ஒரு ஷேர் மூலியமாகவும், ஒரு சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் கொடுங்க. எனக்கு அது இன்னுமே மென்மேலும் ஆதரவாக இருக்கும். தயவு செய்து நம்ம ஜோதி டெரோட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்ககிட்ட நான் வந்து இதை தாழ்மையா கேட்டுக்கிறேன், வணங்கி கேட்டுக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. உங்களுக்கு பர்சனலாக ரீடிங்ஸ் தெரிஞ்சுக்கணும்,
மேம் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறீங்க மேம், எனக்கும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும், என் லவ் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும், இல்லை என் கெரியர் எப்படி இருக்கு, இல்லை எனக்கு மணியில இந்த பிரச்சனை, ஹெல்த்ல இந்த பிரச்சனை மேம், எனக்கு இது எப்படின்னு எனக்கு சொல்யூஷன் தாங்க, இல்லை எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க மேம் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, இல்லை நான் ஸ்பெஷல் ரீடிங்ஸ் எடுக்கணும் மேம் அப்படின்னாலும் என்னை அணுகலாம். 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களோட கைடன்ஸை அங்க வந்து கொடுப்பேன். ஸோ தென் பிரைஸ்லெட்ஸ்க்கான சேலும் போயிட்டு இருக்குது. பிரைஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்.